இன்றைக்கி வந்து நான் நடித்த சம்மர் திரைப்படம் ஓட தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீடு விழா. சம்மர் படம் வந்து தமிழ்லேயும் சரி, தெலுங்குல வேட்டாடு வெண்டாடு என்ற தலைப்பில் டிசம்பர் 2nd வீக் மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்லேயும் தெலுங்குலேயும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு புது ஜானர் ட்ரை பண்ணோன்ற அவனிவனுக்கு அப்புறம் தோணுச்சு. அந்த விஷயந்தான் இந்த படம். அதுதான் த்ரில்லர் ஜானர் பண்ணதே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுகிறத விட அது பேசப்பட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜானர். நிறைய விஷயங்களுக்கு பதில் இப்போ சொல்ல முடியாது. இப்போ டியூவல் ரோலில் நிறைய பேர் கேட்டாங்க இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது. பட் ஐ கான்ட் ரிவீல் தட் நோ. அது இப்போ படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தோணும். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஆக்டட் வித் ட்ரிஷா, சுனேனா, இந்தியாஸ் மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் மனோஜ் பாஜ்பாய் அண்ட் ஜேடி சக்கரவர்த்தி. இங்கே எல்லாரையும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிது இந்த படத்தில். யுவன் சங்கர் ராஜா இசை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு. அண்ட் மோர் தென் தி ஆல்பம், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு வந்து சவுண்டிங் ரொம்ப முக்கியம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைனிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணதில்லை. மற்றபடி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணல. ஏற்கனவே ட்ரெக்கிங் நிறைய முறை போயிருக்கேன் முன்னாடி. அந்த சக்தின்ற கேரக்டருக்கு வந்து இன்னொரு ஷேட் இருக்குது, இன்னொரு விஷயம். அது வந்து அதான். ஸோ அந்த 16th minute அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அன்ஃபோல்ட் ஆகும். தட் இஸ் த ஹைலைட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே. தேங்க்யூ. ஹாய், ஐம் திரு. தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு அப்புறமா இது என்னோட 2வது படம் சம்மர். திரு விஷால் அவர்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இப்போ இது தீராத விளையாட்டு பிள்ளைக்கு அப்புறமா இது நான் அவரோட ஒர்க் பண்ணுற 2வது படமும் கூட. இதில் ஹீரோயினாக ட்ரிஷா பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் அவங்க 2 பேருக்குமே. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ரொம்ப நாளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது 2 பேருக்குமே. ஸ்க்ரீனில் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி ஹாவ் மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் அண்ட் மிஸ்டர் ஜேடி சக்கரவர்த்தி. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷனில் 2 பேருமே பண்ணியிருக்காங்க. இது ஏதோ யோசிக்கும் போது பிளைண்டாக நினச்சிட்டோம் இந்த 2 பேரும் கொண்டு வரணும் சத்யா படத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் ஒர்க்ட். போய் ட்ரை பண்ணோம். அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறமா தே செட் எஸ் ஐ எம் டூயிங் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க்ஸ் லாட். இந்த நேரத்தில் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சுனேனா. ரொம்ப நல்ல கேரக்டரில் வந்துட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் இசையமைப்பாளர் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்தில் மொத்தம் 5 ட்ராக்ஸுமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவர் மலேசியாவில் நம்ம சம்மர் படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரால் நம்மளோட ஜாயின் பண்ணிக்க முடியல. தேங்க்ஸ் லாட் சார். ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படத்தோட சாங்ஸ்க்காகட்டும் அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகட்டும். இந்த படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். சம்மர் படத்துக்கு நான் வசனம் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் திரு அவர்களோட முதல் முறையாக நான் பணியாற்றுகிறேன். விஷால் அவர்களோட முன்னாடியாக அவனிவன் திரைப்படத்தில் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த படம் ஒரு மாறுபட்ட கதைக்களத்தை கொண்ட ஒரு திரைப்படம். குறிப்பாக இதுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைக்கதை ரொம்ப வலுவான ஒரு திரைக்கதை. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத திருப்பங்கள் கொண்ட ஒரு திரைக்கதை இது. அதுக்கு வலு சேர்ப்பது போல தான் நான் இந்த படத்துக்கு வசனங்களை எழுதியிருக்கிறேன். ஒரு நல்ல தொழில்நுட்ப குழு, நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர் அப்படின்னு ஒரு வெற்றிகரமான கூட்டணி இந்த படத்தை உருவாக்கியிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சம்மர் அந்த படத்தை வந்து நண்பர் திரு இயக்கியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இதில் 4 பாடல்கள் இருக்குது. 4 பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறிப்பாக அழகுன்னு ஒரு மெலடி பாடல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த பாடல். இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வில்லனாக நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலி. ஏன்னா ஒரு வில்லனால் மட்டுமே என்னென்ன கெட்ட விஷயங்கள்லாம் செய்யலுமோ அதை வந்து ஸ்க்ரீனில் செய்யலாம். ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ அட்லீஸ்ட் அங்கேயாவது பண்ணுற, வீட்டில் நல்லவனாக இருக்கே, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்வாங்க. இந்த படத்துக்கும் மற்ற படத்துக்கும் அப்படின்லாம் ஐ டோன்ட் நோ ஹவு டு கம்பேர். பட் எந்த படம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அந்த கேரக்டர் மாதிரி பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. பட் ஐ எம் ஷுர் சம்மர் வில் பி குட் ஃபார் மீ. ஏன்னா வெரைட்டியான முகங்கள். ஒரு இது வரைக்கும் ஜான் விஜய் வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு மாதிரி பொறுக்கியா அப்படி ஒரு மாதிரி ரவுடியா அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக காட்டியிருக்காங்க.
கண்ணாடி கண்ணாடிலாம் போட்டு இந்த கோட் சூட்லாம் மாட்டு பாஷா பாஷா அந்த ஸ்டைல். இட் வாஸ் குட் அண்ட் சம்மர் வில் பி குட் ஃபார் எவ்ரி ஒன். வெரி கிரேட் என்டர்டெய்னர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு உங்களை எல்லாரும் சந்திச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மூலிமா சந்திக்கிறது. சம்மர் படம் பொறுத்த வரைக்கும் திருவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சம்மர் படம் பொறுத்த வரைக்கும் என்னோட செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். என் நெருங்கிய நண்பர் ஆர்யாவுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலிமா நான் வந்து ஒரு விஷயம் அவனுக்கு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படம் முதல்ல எனக்காக இல்லை, ஆர்யாவுக்காக ஆக்சுவலாக தேர்ந்தெடுத்த ஒரு கதை. ஏன்னா நான் அவனிவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ரிலீஸ் கிட்ட நெருங்கும்போது திரு வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்தித்தோம். சந்திக்கும்போது ஒரு கதை சொன்னாப்புல, உங்களுக்காக அப்படின்னு சொல்ல ஜென்ரலாக கதை சொல்லி ஆர்யாக்காக அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து என் மேலே கோச்சிக்க மாட்டான். ஏன்னா அதான் சொன்னேன், ஐ வாஸ் செல்ஃபிஷ். இந்த கதை கேட்டோடனே நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்யா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு சொல்ல வேண்டிய கதை வந்து நான் கேட்டேன், நான் இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வழக்கம் போல் அவன் மானஸ்தன். இவன் வந்து அவனா எனக்கு வந்து இந்த 2 ரோலில் எந்த ரோல் உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரு மனுஷன். அந்த மாதிரி நான் இருப்பேனா இல்லை இருந்திருப்பேனா எனக்கு தெரியாது. பட் அந்த விஷயம் சொல்லும் போது ஓகே சூப்பர், அவனிவனுக்கு அப்புறம் பார்த்துக்கூடா கரெக்டான படங்கள் பண்ணணும், அது பிரச்சனை இல்லை, நீ பண்ணிவிடு, சூப்பராக இருந்தால் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே தொடங்கிச்சு அந்த பயணம். எனக்கும் திருவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட். ஸோ கண்டிப்பாக ஆர்யாவுக்கு வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல படம் நான் வந்து அவனுக்காக நான் கதை கேட்டு கண்டிப்பாக அவனுக்கு நான் ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் ஈக்குவலி குட் ஃபிலிம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்மரனா தொடங்கிச்சு. மேடையில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கதை வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன் அவரோட டெசிஷனுக்காக. அவரோட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதை சொல்லி முடித்தோடனே, பிகாஸ் யூஸ்வலாக நான் கதைகள் கேட்கும்போது அண்ணனும் நானும் கேட்கும்போது இம்மிடியட் இன்ஸ்டிங்க்ட் அது நல்லா வராது, அது இம்மிடியட்டாக என்ன கட் ஃபீலிங் இருக்கோ அது வச்சு நாங்கள் பயணத்தை தொடங்கிடுவோம். எந்த படமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் அப்படியெல்லாம் இல்லை. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் திரைக்கதை கேட்டு முடித்தோடனே எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருந்தாருன்னா இந்த டீமில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் அவனிவன் முடிச்சிட்டோம். ஸோ திரு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் கிட்ட போய் கதை சொன்னாப்புல. எனக்கு அன்னைக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து வேணா சார் வேணா விஷால் இந்த கதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி திரு, ஐ ஹேவ் டு டெல் இது. நான் எஸ் ராமகிருஷ்ணன் சார் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த அதாவது ஒரு சாக்லேட் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா ஒரு உற்சாகமாக பயங்கர சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு வெர்ஜின் ஹாப்பினஸ் வந்து அவர் முகத்தில் பார்க்கும்போது ஐ தாட் ஐ ஷுட் கோ ஃபார் இட். என்ன வந்தாலும் சரி இந்த படம் நான் பண்ணி ஆகணும். அது நான் அதிகமாக இந்த படத்தை பற்றி இப்போது நான் சொன்னால் கூட என்னோட படத்தை பற்றி நான் சொல்கிற மாதிரி இப்போ தற்புகழ்ச்சி மாதிரி இருக்கும். பட் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஸ்போக்கன் அபவுட் ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ். இன்னும் வந்துருச்சு, நெருங்கிச்சு ரிலீஸ்க்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த பாலா சார் தான். அந்த படம் அவனிவன் பண்ணி முடித்தோடனே ஒவ்வொரு முறையும் எனக்கு அவர் தான் ஞாபகம் வரும். அவர் கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அடுத்தடுத்து ஏதோ பண்ணணும், சும்மா வந்துட்டு போகிற மாதிரி அப்படி இல்லாமல் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கதை வந்தது.
தேர்ந்தெடுத்தோம். தென் அங்கேருந்து தொடங்கிச்சு. அன்னைக்கு முடிவெடுத்ததுக்கப்புறம் எத்தனையோ தடைகள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சர்ச்சைகள், எத்தனையோ கஷ்டங்கள், இதெல்லாம் வழக்கம் போல் எல்லா சினிமாலையும் வரும், எல்லா படங்களையும் வரும். பட் அதெல்லாம் தாண்டி ஐ டிசைடட் என்ன வந்தாலும் சரி, அது ஸ்லாங்கில் சொல்லும்போது இங்கே சொல்லக்கூடாது, என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கூடவே எல்லாரும் இருந்தாங்க. நான் மட்டும் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசிட மாட்டேன். எல்லாரும் எனக்கு அந்த ஊக்கம் கொடுத்ததுனால ஐ டிசைடட் லெட்ஸ் கோ ஹெட். ஒரு பேஸ்மெண்ட் கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கிற விஷயங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனால casting வைஸ் த்ரிஷா வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி 4 படங்கள் I won't say she refused, but she could not do the film. I was really eager to do a film with a combination. நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வைஸ் நிறைய விஷயம், ஜான் விஜய், அப்புறம் சுனேனா, அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. தென் அந்த வில்லனை நான் சொல்ல மாட்டேன், முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த 2 கதாபாத்திரங்கள் வந்து எப்படி சார் இந்த மாதிரி ரெகுலராக இல்லாமல் ஒரு விஷயம் தோணுது பண்ணலாமா? நான் சொன்னேன், பண்ணாங்கன்னா வெரி குட், பட் ஐ நோ ஹவ் யூ கோயிங் அப்ரோச் தம். என்ன மனோஜ் பாஜ்பாய் அண்ட் ஜேடி சக்கரவர்த்தி வேர் அன்ரீச்சபிள் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் கதைன்ற ஒரே விஷயத்துக்காக அவங்க இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து தே கேம் ஆன் போர்ட். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யுவன், ரிச்சர்ட், ஜாக், ரூபன், எஸ் ராமகிருஷ்ணன் சார், எல்லாரும் த ஹோல் டீம் அண்ட் க்ரூ கரெக்டாக செட் ஆச்சு. அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப். I have to producer Ramesh sir கூட he was there throughout. அந்த மானிட்டரிங் பண்ணும்போது அந்த coordination was perfect and it went well. I'm really happy. ட்ரிஷாவோட நீங்கள் பாடல்கள் பார்த்துருப்பீங்க. It really worked well. ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சண்டைக்கோழிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணுன ஒரு சண்டை காட்சி இந்த படத்தில் உருவாச்சு. சரி பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பாங்க வெளிநாட்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், லைக் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கண்ணன் மாஸ்டரோட சேர்ந்து பண்ணேன். அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஹைலைட். மீடியா பொறுத்த வரைக்கும் அகெயின் ஒரு ஃபார்மாலிட்டியாக நான் சொல்லக்கூடாது. எப்பயாவது படத்துக்கு முன்னாடி தான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். படத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை எத்தனையோ பொய்கள் சொல்லுவோம், எத்தனையோ உண்மைகள் சொல்லுவோம். அது உண்மையாக இல்லையான்றது படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். பட் இருந்தாலும் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுற அந்த முயற்சி, அந்த ஒரு உணர்வு தான். ஐ ஷுட் தேங்க் யூ ஆல் ஃபார் தட். irrespective of எந்த நியூஸாக இருந்தாலும், நல்ல நியூஸாக பட் இட்ஸ் ரீச்சிங் தி ஆடியன்ஸ் மத்தியில் சம்மர் வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் பெய்ட் பப்ளிசிட்டி, இட் இஸ் பப்ளிசிட்டி த்ரூ த மீடியா. தேங்க்யூ வெரி மச் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. ரொம்ப நன்றி. இந்த படம் முடிஞ்சு இப்போ ஐ திங்க் திஸ் செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது முடித்தோடனே டெஃபினட்டாக நான் உங்களை சந்திக்கணும். ஏன்னா மறுபடியும் அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் லாட் ஃபார் த சப்போர்ட். டெஃபினட்டாக வந்து சொன்ன விஷயங்களில் கண்டிப்பாக படத்தில் தெரியும்னு நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஷார்ட் டைம் நோட்டீஸ், பட் நான் நிக்கில் முருகன் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஷார்ட் டைம் நோட்டீஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்குமே. இதில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ லான்ச், நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறது மட்டுமே இன்னைக்கு என்னுடைய நோக்கமாக இருக்குது. முதல் நன்றி என்னுடைய முதல் படத்தினுடைய நாயகனும் 2வது படத்தையும் நாயகனுமான திரு விஷால் அவர்களுக்கு. அவரோட நம்பிக்கை தான் நினைக்கிறேன். என்னை டைரக்டர் ஆக்குனதாகட்டும், 2வது படத்தை வாய்ப்பு கொடுத்ததாகட்டும், அவரோட நம்பிக்கை டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்து 100% நான் அவர் நம்பின விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். அண்ட் 2வது விஷயம், என்றைக்குமே எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்கிற அகத்தியன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு டி ரமேஷ் அவர்கள் இந்த கதையை கேட்டு 2 மணி நேரம் கழிச்சு நான் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக விஷால் சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், பரணி ஸ்டுடியோஸ் ரமேஷ் கிட்ட போய் கதை சொல்ல, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாரு.
நான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன், ஒரு 2 hours சொல்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வெளில வந்து கேட்டேன். அப்புறம் ஒரு மேனேஜர் சொன்னார் அவருக்கு, நீங்கள் தமிழில் கதை சொல்லிட்டீங்க, தமிழ் புரியாது, தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்குல ஒருத்தர் அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு கதை சொன்னது தெலுங்குல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரமேஷ் சார், எனக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டார் காஸ்ட், விஷால் சார் இருக்காருன்னு தெரியும். ட்ரிஷா, நான் அவர் கதை சொல்லும்போது ட்ரிஷா இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். பேசி பார்க்கலாம், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 4 தடவை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொன்னார். போயிட்டு மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 minutes தான் கதை சொன்னேன். கேட்டவுடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களால ஜாயின் பண்ண முடியல, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. பட் எனிவேஸ் ட்ரிஷா ரொம்ப நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் வி ஹாவ் சுனைனா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஊட்டியில் வர ஒரு போர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காங்க அந்த ரோல். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சா வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷால் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் அண்ட் ஜேடி சக்கரவர்த்தி. சத்யா படத்துக்கு அப்புறமா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் கதை கேட்ட அடுத்த செகண்ட் ஹி செட் ஓகே. அவங்களோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்கு. ஸோ இன்று இசை வெளியீட்டு விழா. யுவன் சாரால நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. காரணம் வந்து அவர் மலேசியாவில் வந்து நம்ம படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கார். இஸ் ஒர்க்கிங் ஆன் ரீ ரெக்கார்டிங் நம்ம படத்துக்கு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணார். கிட்டத்தட்ட முந்தனத்துக்கு மெசேஜ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஜாயின் பண்ணியிருக்கணும். பட் நமக்கு டெட்லைன் ரிலீஸ் ரொம்ப பக்கத்தில் டிசம்பரில் வச்சிருக்கிறதுனால டெட்லைன் என்ன இது பண்ண ஃபோர்ஸ் பண்ணுது, நான் அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், உங்களோட ட்ராக்ஸ் ஆகட்டும், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 ரீல் முடிச்சிட்டாரு ரீ ரெக்கார்டிங், அதை நான் கேட்டேன். ரொம்ப டெஃபினட்டாக இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரிச்சர்ட் தேம்நாதன், திரு நிக்கில் முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங்கில் இருந்ததுனால அவர் டைம் இல்லாமல் போச்சு, அவரால் இன்னைக்கு ஜாயின் கூட பண்ண முடியல. பட் ஒரு பிரில்லியண்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன், முதல் படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர், இந்த படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இல்லாமல் எந்த ஷாட்டுமே எடுத்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஜாக் ஃபார் பீயிங். அண்ட் என்னுடைய எடிட்டர் ரூபன், என்னுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தினத்தை சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சது. முக்கியமாக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஸ்டண்ட் பற்றி சொல்லி ஆகணும். தாய்லாண்டில் வந்து மிஸ்டர் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் தான் இது நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், அவர் கிரிஷ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துக்கு அவரு பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வந்து மிஸ்டர் கனல்கண்ணன் அவர்கள் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் ராஜசேகர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து விஷால் சார் அவர்களுடைய நம்பிக்கையாகட்டும், இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய மெசேஜஸ் வந்தது. அவங்க எல்லாருமே எங்கிட்ட பேசின வார்த்தை டெஃபினட்டாக இந்த ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அந்த கியூரியாசிட்டியோட படம் பார்க்க வர எல்லாருக்குமே இந்த படம் ஒரு திருப்தியான ஒரு படமாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு நன்றியும் நான் சொல்லி ஆகணும். ட்ரெய்லர் பார்த்த உடனே ஃபோன் அடித்து பேசின நடிகர் திரு ஆர்யா அவர்கள், இயக்குனர் திரு சமூகக்கணி அவர்கள், அவங்கள எல்லாம் எனக்கு பழக்கம் கூட இல்லை. அவர் எனக்கு ஃபோன் அடித்து என்னப்பா இது இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு ஏதோ ஒரு அவ்வளோ அக்கறையாக பேசினார். ஸோ அந்த மாதிரியான இயக்குநர்கள், நடிகர்கள், திரு விஷ்ணு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து பெரிய ரைட்டர் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்போ கரெக்டாக அவர் அவனையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு போய் கதை சொன்ன உடனே டெஃபினட்டாக இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர், முதல் படத்துலேயே வந்து அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. பட் அவரோட ஸ்கெடியூல் ஒத்து வராதுனாலையும் அது கம்போசிங் போன டைம் அந்த மாதிரி ஒரு டைம் அமைஞ்சதுனால அவரோட ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. 2வது படம் கமிட் ஆனவொடனே நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன், இந்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு பிரில்லியண்டான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே, ஜான் விஜய் அண்ட்
எம்கே என்டர்பிரைசஸ் நிறுவனர்கள் திரு குமார் சார் அவர்கள், மதிய அவர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப தெளிவாகவே சொன்னேன், தயவுசெய்து மேடை கூப்பிட்டாதீங்க. இது நான் அங்கிருந்து பார்க்க வேண்டிய விழா. இங்கு வந்து பேசி நான் யாருக்கு புகழாரம் சூட்டினாலும் அது திருவை உயர்த்தி பேசுவதாகவே இருக்கும். பட் பர்சனலாக திரு அப்படிங்கிற ஒரு திருவுக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஒரு 10 வருடமாக திருவை பற்றி எனக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு. பட் பெருசாக ஸ்கிரிப்ட்லாம் வந்து நான் உதவ மாட்டேன். அவர் தவறாக துணித்தது அவர் சொன்னது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸே இல்லை எப்போதுமே அப்படின்னு. பட் என்னுடைய எல்லா கதையும் சொல்லுவார், என்னுடைய ஒப்பீனியனை சொல்லுவேன். அப்படித்தான் தீராத விளையாட்டு பிள்ளை சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் அங்கே நான் பதிவு செய்யலை, இங்கே பதிவு செய்யணும். சார் நீங்கள் டைலாக் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டார். சார் தான் கூப்பிடுவார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஒரு டைலாக் ரைட்டராக வந்து இதில் ஏன் தடுக்கணும், அதனால் நீங்கள் அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். இது அப்படியே எடுங்கள், அது உங்களுக்கு ஒரு வெற்றி படம் என்று தான் சொன்னேன். அது கேட்டுட்டு சொன்னது தான் என்னுடைய வேலையை தவிர பாக்கி எதுவும் இல்லை. அது மாதிரி தான் இந்த கதையிலையும் கேட்டுட்டு சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா எஸ். ராமகிருஷ்ணன் அவரோடு பணிபுரிந்திருக்கிறார். அதனால் மரியாதையின் காரணமாக, எம்எல்ஏ இருக்க ஒரு மரியாதையின் காரணமாக என்னுடைய பேரை இங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னு மட்டுமே நீங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது விஷயமா வந்து விஷால் சார், ரொம்ப வருடத்திற்கு முன்னால் நான் வந்து இதை நான் வெளியில் சொல்ல, ரொம்ப வருடத்துக்கு முன்னால் நான் வந்து பாம்பேயில் ரொம்ப பிஸியாக படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மாற்றுவதற்காக என்னை கூப்பிட்டு இருந்தார்கள். வெளியில் வரும்போது அவர் நின்றுட்டு இருக்கும்போது என் டாக்டர் சொன்னாங்க, இவர் நடிக்கலாமே, ஒரு பெரிய நடிகர் வருவார் அப்படின்னு. அப்போ அவர் படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அப்படின்னு. அவருடைய அந்த கடின உழைப்பை நான் நேரடியாக பார்த்தவன். அது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் வந்து என்னோட சன்னல்லாவுக்கு அவர் ஹீரோவாகி அவரை வந்து டைரக்டர் ஆக்குறதுங்கிறது வந்து வேர் இட் பிகைன்ஸ் பிட்வீன் த மேன் அண்ட் காட் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. விஷால் சாருக்கு நன்றி. நான் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு கொஞ்சம் பயந்ததில் இவன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து இதில் ஒரு சில காட்சிகளை பார்த்துருக்கிறேன். சும்மா ஒரு நட்பு முறையில் அந்த பக்கம் போகும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. உங்களுடைய கூட்டணி மென்மேலும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். சண்டைக்கோழி, அவன் இவன் அப்படிங்கிற 2 வெற்றி படங்களில் விஷால் அவர்களோட இணைந்து நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இது அவரோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு 3வது திரைப்படம். இயக்குனர் திரு அவர்கள் வந்து அவரோட முதன்முறையாக நான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கேன். இந்த கதையை அவர் வந்து என்னிடம் சொன்னபோது நான் அவர்கிட்ட சொன்னேன், வந்து இந்த கதையினுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய திரைக்கதை தான். ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையை எழுதியிருக்கிறீங்க. அந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பங்களுக்கு, ஒரு எதிர்பாராமைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு புதிர்னு தான் சொல்லுவேன். அவிழ்க்க நின்றுட்டே போகிற ஒரு புதிர் மாதிரி தான் அந்த திரைக்கதையை அவர் எழுதியிருந்தார். முடிவில் தெரியக்கூடிய ஒரு உண்மையும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளோட மோதுகிற ஒரு கதாநாயகனை பற்றின ஒரு கதையும் எனக்கு எழுதுறதுக்கான ஒரு சவாலையும் கொடுத்தது, சந்தோஷத்தையும் கொடுத்தது. அப்படி ஒரு நல்ல திரைக்கதையை, ஒரு கதை களத்தை உருவாக்கி தந்த அந்த இயக்குனருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது எழுதுவதற்கான ஒரு உத்வேகத்தை தர்றதா இருக்குது. அந்த உத்வேகம் ஒரு நல்ல தொழில்நுட்ப குழுவோட, நல்ல தயாரிப்பாளரோட இணைந்து படம் செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த விருப்பம் எல்லாமே இந்த படத்தில் ஒன்று சேர்ந்திருக்கு. இது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணி ஒரு கடுமையான முயற்சி செய்து அந்த திரைக்கதையை திரைக்காட்சிகளாக மாற்றியிருக்காங்க. நம்ம இப்போ கண்ணு முன்னாடி பார்த்தோம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வெற்றி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டணியில் நானும் பங்கு பெற முடிஞ்சதுக்காக எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிக்க விரும்புகிறவர்கள் இந்த படத்தினுடைய இணை, கூடுதல் மற்றும் உதவி இயக்குநர்கள். அதிலும் குறிப்பாக என்னுடைய நண்பர் ராஜ்மோகன், நண்பர்கள் வெற்றி, சுரேஷ். ஏன்னா ஒரு எழுத்தாளர் அதிகமாக அவர்களோடு தான் பணியாற்றுகிறோம், அவர்களோடு தான் இணைந்து வேலை செய்கிறோம், அவர்களோடு தான் தினசரி பேசிகிட்டே இருக்கோம். அவர்கள் இந்த படத்தை பொறுத்த மட்டும் அவருடைய உழைப்புங்கிறது மிக முக்கியமானது. அவர்களைப் போலவே முகம் தெரியாமல், நேர் பரிச்சயம் இல்லாமல் பல கலைஞர்கள் இதுக்குள்ள தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செலுத்தியிருக்கிறாங்க. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு வெற்றி. இந்த வெற்றியில் எல்லோருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த படம் என்னளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு படம். விஷால் அவர்களோட மீண்டும் இணைந்து இப்போ சண்டைக்கோழி படத்தினுடைய 2வது பாகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் கூட எழுந்திருக்குது. லிங்குசாமி அவர்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அப்படி பார்த்தால் அவரோடு தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கான என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சமர், இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். மொத்தம் 5 பாடல்கள். ஒரு பாடல் நண்பர் கபிலன் எழுதியிருக்காரு. விஷால் அவர்களுக்கு நான் வந்து சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி, அவன் இவன், வெடி படத்துக்கு பிறகு எழுதுகிற பாடல். அவருக்கு எழுதின எல்லா பாடல்களுமே பிரபலமாச்சு. அதே போலவே இந்த படத்தில் இருக்க பாடலும் பிரபலமாகும்னு நினைக்கிறேன். திரு பற்றி சொல்லணும். ஒரு அபாரமான ஒரு கவிதை ரசிகர் அவர். அவருடைய அந்த தீராத விளையாட்டு பிள்ளை முதல் படத்தில் எனக்கு எழுதுறதுக்கு அழைச்சார். அந்த நேரத்தில் நான் பையா பாடல் வேலைக்காக மலேசியா சென்றிருந்தனால அந்த படத்தில் பணியாற்ற முடியல. இந்த படத்தில் வந்து சார் உங்களுக்கு பெஸ்ட்டு எனக்கு கொடுங்க சார்ன்ட்டு என்கிட்ட கேட்டு வாங்கி எல்லா பாட்டையும் ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காரு. எல்லா படைப்பாலும் எல்லா கவிஞர்களுக்கும் தத்துவ பாடல் எழுதுவது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு தத்துவ பாடல் எழுதியிருக்கேன். அதனுடைய சில வரிகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கிளைடாஸ்கோப்பில் கண்ணாடி துண்டுகளை உருட்டுவது யார்? இந்த கிளைடாஸ்கோப்பில் கண்ணாடி துண்டுகளை உருட்டுவது யார்? மிரட்டுவது யார்? துரத்துவது யார்? புரட்டுவது யார்? இவன் பார்த்த காட்சிகள் பிழைதானா, இல்லை தொடர்ந்து துரத்திடும் மழைதானா? இவன் கண்ணாடி பாதையில் கால்கள் வைத்தான். இவன் கண்ணாடி பாதையில் கால்கள் வைத்தான். ஒரு கால், இரு கால், பல கால் ஆனதே. இவன் கண்ணீரில் மீன் பிடிக்க தூண்டில் வைத்தான். கண்கள் 2 இன்று உப்பானதே. பொய்க்கால் குதிரை வாழ்க்கையடா, போகும் வழியோ தூரமடா. பொய்க்கால் குதிரை வாழ்க்கையடா, போகும் வழியோ தூரமடா. இருளும் ஒளியும் இடையினிலே சடுகுடு நடத்திடும் நேரமடா. காலையில் கண் விழிக்கையில் இன்று என்ன வரும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. சாலையில் கல் மோதினால் நாம் மறுபடியும் நடந்திட மறுப்பதில்லை. கோடிட்ட இடங்களை நிரப்ப வாழ்க்கை ஒன்றும் கேள்வி இல்லை. இருட்டில் நதிகள் நகர்ந்தாலும் சத்தம் அதை சொல்லிவிடும். சுடலையிலே எரியும் வரை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார். சுடலையிலே எரியும் வரை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார். உன் உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். நண்பன் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடலை கேட்கும்பொழுது சில பாடல்கள் தான் காலம் கடந்து நம்ம மனசில் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் வரிசை இந்த பாடல் நிற்கும்னு நான் நினைக்கிறேன். அழகுன்னு ஒரு காதல் பாடலும் எழுதியிருக்கோம். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அகத்தியன் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அபாரமான ஒரு வாசகர் அவரும் நானும் சந்திக்கும் போதெல்லாம் சமீபத்தில் படித்த புத்தகங்களை பற்றி பேசுவோம். எனக்கு பிடித்த பாடலாசிரியர்கள் அவரும் ஒருவர். பிடித்த இயக்குனர் பாடலாசிரியர்கள் என்னை பற்றி அவர் சொல்லியிருக்கும். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு காலேஜ் படிக்கும்போதுலேருந்து விஷால் சாரை நல்லா தெரியும். நான் சினிமாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை விஷால் சார் கூட நடிக்கணும்னு. I need to thank நம்ம டைரக்டர் திரு. அண்ட் ஷூட் போயிருக்கும்போது கூட அதே காலேஜில் இருந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா ஆசையாக பேசிட்டு, there was no attitude of ஒரு ஆக்டர் நான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் it was so much fun and I thank the whole team and the producer and the whole team of Sama for giving me this opportunity. Thank you very much.